உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் தருவோம் வாருங்கள், பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரமனன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரமனன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velankani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய இணையனுடைய அன்பு பிள்ளைகளே, கடவுளுக்கு முழு மனதோடு நாம் நன்றி கூறுவோம். இந்த புதிய நாளையும் இந்த புதிய வாழ்வையும் கடவுள் நமக்கு பரிசாக கொடையாக கொடுத்திருக்கின்றார். இது நாள் வரை நமக்கு செய்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள், பாதுகாப்புகள், வழிநடத்துதல்கள் என எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து முழு மனதோடு அந்த நல்ல கடவுளுக்கு இத்திருப்பலியின் வழியாக நன்றி செலுத்துவோம். நன்றியோடும் நம்பிக்கையோடும் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து தொடரும் இத்திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாட நம்முடைய குற்றம் குறைகளை எல்லாம் நினைத்து பார்ப்போம், மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு வாழ்வு அருள்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் குரலுக்கு பரிவிரக்கமுடன் செவிசாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். எங்களை சந்திக்க வருகின்றவும் திருமகனின் அருள் இருளடர்ந்த எங்கள் இதயங்களை ஒளிர்விப்பதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பிலேயாம் ஏறிட்டு பார்க்கவே குலம் குலமாக பாளையம் இறங்கிய இஸ்ராயேலை கண்டார். அப்போது கடவுளின் ஆவி அவர் மேல் இறங்கியது. அவர் திருவுரையாக கூறியது: பெகோர் புதல்வன் பிலேயாமின் திருமொழி, கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி. கடவுளின் வார்த்தைகளை கேட்கிறவனின், பேராற்றல் வாய்ந்தவரின் காட்சியை கண்டு கீழே விழுந்தும் கண் மூடாதவனின் திருமொழி. யாக்கோபே, உன் கூடாரங்களும், இஸ்ராயேலே, உன் இருப்பிடங்களும் எத்துணை அழகு வாய்ந்தவை. அவை விரிந்து கிடக்கும் பள்ளத்தாக்குகள் போன்றவை, ஆண்டவர் நட்ட அகில் மரங்கள் போன்றவை, நீர் அருகிலுள்ள கேதுரு மரங்கள் போன்றவை. அவனுடைய நீர்க்கால்களிலிருந்து தண்ணீர் ஓடும். அவனது விதை நீர்த்திரள்களின் மேல் இருக்கும். அவனுடைய அரசன் ஆகாயை விட பெரியவன். அவனது அரசு உயர்த்தப்படும். பிலேயாம் திருவுரையாக கூறியது: பெகோர் புதல்வன் பிலேயாமின் திருமொழி, கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி. கடவுளின் வார்த்தைகளை கேட்டு உன்னதர் அளித்த அறிவை பெற்று பேராற்றல் உடையவரின் காட்சி கண்டும் கீழே விழுந்தும் கண் மூடப்படாதவனின் திருமொழி. நான் அவரை காண்பேன், ஆனால் இப்போதன்று. நான் அவரை பார்ப்பேன், ஆனால் அண்மையில் அன்று. யாக்கோபிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும், இஸ்ராயேலிலிருந்து செங்கோல் ஒன்று எழும்பும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 25 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும்.
உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதியதோ நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று கற்பித்துக் கொண்டிருக்கும் போது தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் அதற்கு மறுமொழி கூறினால் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்பதை நானும் உங்களுக்கு சொல்வேன். யோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது? விண்ணகத்திலிருந்தா, மனிதரிடமிருந்தா என்று அவர் கேட்டார். அவர்கள் விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என கேட்பார். மனிதரிடமிருந்து என்போமானால் மக்கள் கூட்டத்தினருக்கு அஞ்ச வேண்டியிருக்கிறது. ஏனெனில் அனைவரும் யோவானை இறைவாக்கினராக கருதுகின்றனர் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம், எங்களுக்கு தெரியாது என்று பதிலுரைத்தார்கள். அவரும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய இணையினுடைய அன்பு பிள்ளைகளே, அனைவரும் சொல்வோம், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமானவர்களே, அதிகாரம் பணி செய்ய என்ற மைய சிந்தனையில் உங்களை சிந்திக்க அன்போடு அழைக்கின்றேன். இயேசு கோவிலுக்குள் சென்று கற்பித்து கொண்டிருந்த பொழுது தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் இயேசுவிடம் கேட்கிறார்கள், எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? எந்த அதிகாரத்தால் இவற்றை நீர் செய்கிறீர் என்று கேள்வி கேட்கிறார்கள். ஏன் அப்படி கேட்டார்கள்? அதற்கு இயேசு என்ன பதில் சொன்னார்? இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு என்ன சிந்தனை தருகிறது என்பதை பற்றி சிந்திப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அதிகாரம், பதவி, பவர், அத்தாரிட்டி என்று சொல்கின்றோம். இவை அனைத்தும் மனிதருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன அல்லது மனிதர்களாகிய நாம் பெற்றுக்கொள்கின்றோம். உதாரணமாக, நாம் படிக்கின்றோம், நல்ல நிலைக்கு உயர்கின்றோம், பெரிய பதவிக்கு வருகின்றோம், நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லது குடும்பத்தின் வழியாக வழி வழியாக தந்தை மகன் என்று சொல்லி அந்த அதிகாரம் கடத்தப்படுகிறது. குடும்பத்திலே தலைமுறை தலைமுறையாக வழிமுறையினருக்கு கடத்தப்படுகிறது. அல்லது மற்றவர்களால் அதிகாரம் கொடுக்கப்படுகின்றது. உதாரணமாக, மக்கள் ஆட்சி, அதிகாரம் கொடுக்கப்படுகிறது ஆட்சி செலுத்த. ஆக சொந்த முயற்சியோ அல்லது அடுத்தவர்களால் கொடுக்கப்பட்டதாக இருக்கலாம். எந்த அதிகாரமாக இருந்தாலும் அனைத்து அதிகாரங்களும் முதன்மையாக கடவுளிடமிருந்து வந்தது தான். எந்த அதிகாரமாக இருந்தாலும் அது கடவுளிடமிருந்து வந்தது தான்.
ரோமையர் அதிகாரம் 13 இறைவசனம் 1 வாசிக்கின்றோம். ஆளும் அதிகாரம் உள்ளவர்களுக்கு எல்லாம் பணிந்திருங்கள், ஏனெனில் கடவுளிடமிருந்து வராத அதிகாரம் எதுவும் இல்லை என்று வாசிக்கின்றோம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 19 இறைவசனம் 11 வாசிக்கின்றோம். இயேசு கூறுகிறார், மேலிருந்து அருளப்படாவிடில் உமக்கு என்மேல் எந்த அதிகாரமும் இல்லை என்று நாம் வாசிக்கின்றோம். ஆக அனைத்து அதிகாரமும் கடவுளிடமிருந்து தான் மனிதருக்கு கொடுக்கப்படுகிறது. சரி, கடவுள் இந்த அதிகாரத்தை நமக்கு கொடுக்கின்றார். எதற்காக இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சிந்தித்தோம் என்றால், இந்த அதிகாரம் மனிதர்களாகிய நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், பணி செய்ய, நீதியை நிலைநாட்ட, மக்களுக்கு நல்லது செய்ய, மக்களுடைய வாழ்வில் ஒளியேற்ற இந்த அதிகாரங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இப்பொழுதோ சமுதாய சூழ்நிலையில் நடப்பது என்ன, கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை பற்றி நாம் சிந்தித்தோம் என்றால், அது ஊருக்கும் தெரியும், உலகத்திற்கும் தெரியும். கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி மக்கள் சேவைகளை பொதுநலத்தோடு செய்கிறார்களா அல்லது தங்களுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்துகிறார்களா என்று நமக்கே தெரியும். இப்போ இந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்கள் என்று நான் சொன்ன உடனே ஏதோ உயர் பதவியில் இருப்பவர்கள், பெரிய பெரிய பதவியில் இருப்பவர்கள் மட்டும்தான் இந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்கள், சுயநலத்திற்காகவோ அல்லது பொதுநலத்திற்காகவோ நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நமக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்பத்திலே ஒரு குடும்ப தலைவராக, ஒரு குடும்ப தலைவியாக, ஏன் இன்னும் சொல்ல போனால் பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற பொழுது ஒரு வகுப்பறையிலே ஒரு வகுப்பு தலைவனாக அந்த குறுகிய இடத்தில் குறிப்பிடப்பட்ட மாணவர்களுக்கு ஒரு அதிகாரம், ஒரு லீடர் அப்படி என்று அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அதிகாரத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதோ அதிகாரம் என்று சொன்னோன்னே பெரிய பதவியில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் அது சேரும், எங்களுக்கு சேராது என்று சொல்லி நாம் தட்டி கழிக்கக்கூடாது. குடும்ப தலைவரிலிருந்து, ஒரு சிறிய பொறுப்புகளிலிருந்து ஒரு 5 பேருக்கு ஒரு தலைவராக நீங்கள் நியமிக்கப்பட்டாலும் அந்த அதிகாரத்தை பொதுநலத்தோடு பயன்படுத்துகிறோமா அல்லது சுயநலத்தோடு பயன்படுத்துகிறோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். இன்னொரு உண்மையையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? நாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது, பெரிய பதவியில் இருக்கின்ற பொழுது நமக்கு கொடுக்கின்ற மதிப்பு மரியாதையெல்லாம் நமக்காக கொடுக்குறாங்க? யாருக்கு கொடுக்குறாங்க? நம்முடைய பதவிக்கு தான் கொடுக்குறாங்க. நம்ம ஒரு பெரிய அதிகாரத்தில் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறோமோ நமக்கு கொடுக்கின்ற மதிப்பு மரியாதையெல்லாம் நமக்கு கொடுப்பது கிடையாது. நமக்கு இருக்கிற அந்த போஸ்டிங் அதுக்கு கொடுக்குறாங்க. அது உலகத்துக்கே தெரிந்தும் நாம் இப்படி இருக்கின்றோம். எனவே நமக்கு கொடுக்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய, பணி செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நாம் நல்லது செய்கின்ற பொழுது கண்டிப்பாக எதிர்ப்பு வரும். இயேசுவிற்கு எதிர்ப்பு வந்தது போல, திருமுழுக்கு யோவானுக்கு எதிர்ப்பு வந்தது போல எதிர்ப்புகள் வரும். அந்த எதிர்ப்புகளையெல்லாம் மீறி நமக்கென்று கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி நாம் மற்றவர்களுக்கு நல்லது செய்யும் பொழுது, பொதுநலத்தோடு செய்கின்ற பொழுது நமக்கு ஒரு மன நிறைவு வரும். பார்த்தீங்களா? அதுதான் கடவுளுடைய ஆசீர். சில பேர் சொல்லுவாங்க, நான் உபத்திரமும் செய்கிறதில்ல, உதவியும் செய்கிறதில்ல, நான் உண்டு, என் வேலை உண்டு, என்னால் யாருக்கு எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? அவர்கள் மனிதர்கள் கிடையாது, அவர்கள் கல். ஒரு குளத்தில் கல்லை தூக்கி போட்டால் கீழே கிடக்கும் பாருங்கள். அப்போ அதுக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லை. அது பெருமையாக சொல்லிப்பாங்க, நான் யாருக்கும் எந்த உபத்திரமும் செய்கிறதில்ல, என்னால் எந்த பிரச்சனையும், நான் உண்டு, என் வேலை உண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கல்லுக்கு சமமானவர்கள். நீங்கள் மனிதர்கள், படைக்கப்பட்டவர்கள், உதவி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நாம் உதவி செய்கின்ற பொழுது கண்டிப்பாக நமக்கும் பிரச்சனைகள் வரும். ஆனால் அதற்கு இயேசு நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்றார். இன்றைய நற்செய்தியில் நடந்தது என்ன? இன்றைய நற்செய்தியினுடைய பின்புலத்தை பார்த்தோம் என்றால், இயேசு அந்த எருசலேம் ஆலயத்திலே வியாபாரம் செய்து கொண்டவர்களை அடித்து விரட்டுகின்றார். ஏன் தெரியுமா? அங்கும் அவர் நீதியை நிலைநாட்டுகின்றார். அந்த எருசலேம் ஆலயம் என்பது பற்பல பிரிவுகளை கடந்து நாம் செல்ல வேண்டும். அந்த தூயகத்திற்குள் செல்ல வேண்டும். ஹோலி ஆஃப் ஹோலி, சாங்சுவரி என்று சொல்வார்கள். அங்கே செல்ல வேண்டும். அந்த கோவிலின் பின்பகுதியில் ஏழைகளுக்கு என்று ஒதுக்கப்பட்ட இடத்தில்தான் இங்கே வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த இடத்தை கூட அவர்கள் தலைமை குருக்களும் அங்கு இருந்தவர்களும் கொடுக்கவில்லை. அதனால்தான் இயேசு அவர்களை அடித்து விரட்டுகின்றார். ஆக அதிகாரத்தோடு அவர் போதித்து கொண்டிருக்கின்றார். அதிகாரத்தை பயன்படுத்தி நன்மை செய்கின்றார், கண்ணீரை துடைக்கின்றார். இவ்வாறாக அவர் செய்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அவர்களுக்குள்ளாக பிரச்சனை ஏற்படுகிறது. தலைமை குருக்களுக்கும் அங்குள்ள அறிஞர்களுக்கும் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. எப்படி இவர்
திடீரென்று வந்து இப்படியாக போதித்து கொண்டிருக்கின்றார், மக்களுக்கு நல்லது செய்கிறார் என்று சொல்லி அவர்களுக்கு என்ன பயம் என்றால், நம்முடைய இடத்தை அவர் பிடித்து கொள்வாரோ என்று சொல்லிதான் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் தலைமை குருக்களும் அங்கு உள்ள அறிஞர்களும் பரிசேயர்களுக்கும் கொடுக்கப்பட்ட வேலை என்னவென்றால், மக்களை ஆன்மீகத்தில் கட்டி எழுப்புவது, நல்லது செய்வதற்கும் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது அந்த அதிகாரத்தை அவர்கள் பயன்படுத்தவில்லை. மாறாக அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை அடிமைகளாகத்தான் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். பிரியமான சகோதர சகோதரிகள், அவர்கள் கேள்வி கேட்கின்றார்கள், எந்த அதிகாரத்தால் நீங்கள் செய்கிறீர்கள் என்று. யோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரமும் கடவுளிடமிருந்து வந்தது தான். யோவானும் கடவுளிடமிருந்து வந்தவர்தான். ஆண்டவர் இயேசுவும் கடவுளிடமிருந்து வந்தவர்தான். அந்த அதிகாரத்தை கொடுத்ததெல்லாம் கடவுள்தான். ஆனால் இது தெரிந்தும் அவர்கள் மந்த உள்ளத்தினராய் நம்ப மறுக்க அவருடைய மனம் இருக்கின்றது. நம்பாமல் அவர்கள் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவுக்கு உச்சபட்ச அதிகாரம் இருந்தது. ஆனால் அந்த அதிகாரத்தை அவர் எப்படி பயன்படுத்தினார் தெரியுமா? பிலிப்பியரில் வாசிக்கின்றோம், அதிகாரம் 2 இறைவசனம் 6-7. கடவுள் வடிவில் விளங்கி அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்காமல் அவர் தம்மை வெறுமையாக்கி அவர் மனிதருடைய வடிவை ஏற்றார். சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு அவர் கீழ்ப்படிந்தார். இன்றைய நற்செய்தியில் இயேசு திருமுழுக்கு யோவானை பற்றி குறிப்பிடுகின்றார். அந்த திருமுழுக்கு யோவான் என்ன தெரியுமா சொன்னார்? நான் அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட தகுதியில்லை என்று சொன்னார். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் அருமையாக வாசிக்கின்றோம். அவர் பிழையாம், அவர் செல்கின்றார். அவர் மக்களை சபிப்பதற்காக செல்கின்றார். ஆனால் கடவுள் அவரை மாற்றுகின்றார், ஆசீர்வாதத்தை பொழிந்து வருகின்றார். ஆக இயேசுவாக இருக்கலாம், முதல் வாசகத்தில் வாசிக்க பிழையாம், அல்லது நற்செய்தியில் வாசிக்கப்பட்ட திருமுழுக்கு யோவானாக இருக்கலாம். அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை மக்களினுடைய பணி செய்வதற்காகத்தான் அவர்கள் பயன்படுத்தினார்கள். முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றார்கள், ஒப்புரவரல் சாதனம் பாவ சங்கீர்த்தனத்தை பற்றி. பத்திரிகையாளர்கள் இவ்வாறாக கேள்வி கேட்கின்றார்கள், திருத்தந்தை அவர்களே, ஒருவர் கனமான பாவத்தை செய்து உங்களிடத்திலே பாவ சங்கீர்த்தனம் செய்ய வருகின்ற பொழுது நீங்கள் எப்படி செயல்படுவீர்கள், எப்படி மன்னிப்பு கொடுப்பீர்கள், என்ன செய்வீர்கள் என்று கேட்கிறார். ஒரு மிகப்பெரிய கனமான பாவத்தை செய்த ஒரு பாவி வருகிறார் என்றால் என்ன செய்வீர்கள் என்று கேட்கின்ற பொழுது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவ்வாறாக சொல்கிறார், அந்த பாவியினுடைய குற்றத்தை கடவுள் மன்னிக்கிறார் என்றால், அந்த பாவியினுடைய குற்றத்தை கடவுள் மன்னிக்கிறார் என்றால் இடையில் நான் யார் என்று கேட்டாராம். இடையில் நான் யார் என்று கேட்டாராம். கத்தோலிக்க திருச்சபையின் உச்சபட்ச அதிகாரத்தை கொண்டிருக்கின்ற ஒருவர் இப்படியாக தன்னை தாழ்த்தி அவர் சொல்கிறார், கடவுள் மன்னிக்கிறார் என்றால் இடையில் நான் யார் என்று அவர் கேள்வி கேட்டாராம். ஆக இவர்கள் எல்லாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு பாடம், அதிகாரம் என்பது பணி செய்வதற்கு. எனவே அதிகாரத்தை பயன்படுத்தி, நான் தான் முன்னுரையில் சொன்னேன், தொடக்கத்திலே சொன்னேன், நமக்கென்று கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம். உங்களுடைய அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தினீர்கள் என்றால் நிறைய பேர் வாழ்வு பெறுவார்கள். அது குடும்பமாக இருக்கலாம், குடும்ப தலைவர், குடும்ப தலைவி, ஒரு அன்பிய பொறுப்பாளர், அல்லது உங்களுடைய தெருவுக்கு நீங்கள் ஒரு பொறுப்பாளர்கள், அல்லது நீங்கள் பணி செய்கின்ற இடத்தில் உங்களுக்கென்று ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதை பயன்படுத்தி நீங்கள் எப்படி பணி செய்கிறீர்கள் என்பதைத்தான் நாம் யோசிக்க வேண்டும். திருவருகை காலத்தில் இருக்கின்றோம். கிறிஸ்துவனுடைய பிறப்பிற்கு தயார் செய்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அவர் தன்னை வெறுமையாக்கி நமக்காக வந்தார். எனவே நாமும் வெறுமையாக்க வேண்டும். எதெல்லாம் வெறுமையாக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியும். அந்த காரியங்களை எல்லாம் நாம் வெறுமையாக்கி அந்த கிறிஸ்து பிறப்பை நாம் எதிர்கொள்ள தயார் செய்வோம். அதிகாரத்தை பயன்படுத்தி நம்மால் முடிந்த அளவிற்கு பணி செய்வோம், நன்மைகளை செய்வோம், மக்களுடைய வாழ்வில் ஒளியேற்றி வைப்போம். ஆமென். உனக்கென நான் தரும் காணிக்கையை ஒவ்வொருடன் ஏற்பார் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை ஒவ்வொருடன் ஏற்பார் என் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா.
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எம்மிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்கு உரிய மாட்சியுடன் வரும்போது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது வெளிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து
மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பு அளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என தகுதியற்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். காற்றே என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவார். என் உயிரின் உறவே, என் வாழ்வின் வழி, தலைவாரி உன்னை தருவார். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமே நீதானே. இறைவா தலைவா அன்பினி பொழிவார். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவார். என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம், மாறாத பாசம் தருவாய் தருவாய் தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வர வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வர வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உறவே, என் வாழ்வின் வழியே, தலைவாரி உன்னை தருவாய். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்திற்கு உரியவற்றை அன்பு செய்யவும், நிலைத்து நிற்பவை மீது பற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இரக்கமே உருவான அன்பு இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பணிகளையும் உங்கள் பயணங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆண்டவரோடும் அன்னை ஆரோக்கிய தாயோடும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு